சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா கேளுங்களேன். ஆமா, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மறுபடியும் 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 ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். ஆமென். நாம் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லி சத்துரு ஒரு பக்கத்துல போராடுவான். நாம் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும், அதான் ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து. சொல்லுங்க, என்னை நம்பியவர் ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க, ஆனந்தமே பரம், ஓ இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என்ன உள்ளத்தில் சொந்தமா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் சொந்தமானா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பது உறவுகளோ, சொத்தோ, சுகமோ, பேரோ, புகழோ அல்ல, தேவனுடைய சித்தத்தை. இது ஆமா உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்வதை தன்னுடைய சந்தோஷமாய் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை தன்னுடைய சித்தமாய் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதனால் நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து போகிற இடங்களில் எல்லாம் ஜீவ நதி அவருக்குள்ளிருந்து புறப்பட்டது. ஓ, ஒரு ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதி இயேசுவுக்குள்ளிருந்து புறப்பட்டது. இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய ஆயத்தப்படும் பொழுது உங்கள் குடும்பங்களுக்குள்ளிருந்து, உங்கள் சந்ததிகளுக்குள்ளிருந்து, உங்களுக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் ஜீவ நதியை பிறப்பிக்கிற ஜீவ ஊற்றுக்களை கர்த்தர் இந்த நாளிலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அநேக நாட்கள் தந்த மாதம் கூட்டம், எத்தனாவது மாதம் இது நமக்கு? ஆமென். இத்தனை 7 மாதங்கள் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் ஜெயமாய் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இதை நினைத்து சந்தோஷம் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வீடியோ வழியா பார்த்துட்டு இருக்கலாம். 7 மாதங்கள் தொடர்ந்து பார்க்கிறவர்கள் இருக்கிறீங்க. உங்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அநேக தொலைக்காட்சி மூலமாகவும் டிவி மூலமாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எல்லா மாதமும் பார்த்து முடிச்ச உடனேயே நீங்கள் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதங்கள் முழுவதும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், எங்களுக்காக உதவுகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாகிலும் காரியங்களிலே ஜெபங்கள் தேவை என்று சொன்னால் இங்கே கீழே நம்பர் போட்டிருப்பாங்க. ஜெப உதவிக்கு என்று சொல்லி ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கீழே போட்டிருப்பாங்க. நீங்கள்
இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்ச உடனேயே நீங்க எங்களுக்கு தொலைபேசி வழியாய் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் இதாகிலும் ஜெப காரியங்கள் உண்டுன்னா நீங்க எங்களை கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்பவுமே அவைலபிளா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு 6 மாதங்கள் 6 விதமான காரியங்களை, வித்தியாசமான காரியங்களை, சில மாதங்களிலே தொடர்ந்து ஒரே காரியத்தை 2 மாதங்களாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மிடத்திலே சில காரியங்களை இன்னும் தெளிவாக அவர் நம்மிடத்திலே பேச விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இது சாதாரணமான ஒரு உலகம் அல்ல. நீங்க ஒரு 50 வயசா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய சின்ன பிராயத்துல இருந்தது மாதிரி தான் இப்போ இருக்குதான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்லையா. ஒரு ஐயா, வயசான ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு தம்பி தட்டி சொன்னாங்க, பொல்லாத உலகம் தம்பி, இது தேவனுக்காக நல்லா ஊழியம் செய்றீங்க, இந்த பொல்லாத உலகத்துல தேவன் உங்களை நிறுத்தணும்னு நான் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததும் கிடையாது. ஆனால் அறியாதவர்களுக்கு கர்த்தர் அவருடைய மனதிலே அந்த ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். இதே தான் நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொல்லாத உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள். ஒரு சந்ததி வாழ்ந்து முடித்து விட்டது, அடுத்த சந்ததி வாழ ஆரம்பிக்கிறது. இனி ஒரு சந்ததி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆயத்தமா இருக்கிறது. இனி ஒரு ஜெனரேஷன், அவங்க திருமணத்துக்கு பிறகு இனி ஒரு ஜெனரேஷன் உருவாக வேண்டியது இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு பெரிய தலைமுறை எழும்ப வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த தலைமுறைகளா எழும்ப வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் அந்த அடுத்த தலைமுறை எழும்பும் பொழுது இந்த பொல்லாத உலகத்திலே தேவனுக்காய் வாழுகிற ஒரு சேனையாய் உங்களுடைய சந்ததிகள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உலகத்தை ஜெயித்தார். இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் இந்த உலகத்தையும் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் நேரத்தோடு கூட போராடி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் நேரத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா, 10 மணிக்கு அவங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா காலையில எழும்பி, அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களை தெரியும், பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், காலையிலேயே அதிகாலமே எழும்பி எல்லாருக்கும் முன்பதாக எழும்பி டீ போட்டு கொடுத்து சமையல் வேலையை முடிச்சு கணவனை வேலைக்கு அனுப்பி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு எப்படியாகிலும் ஒரு 5 நிமிஷமாவது நாம் போய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட வேண்டும். மழையையும் பொருட்படுத்தாம, இயற்கை சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாம, எப்படியாகிலும் தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு 5 நிமிஷமாவது போய் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான வாழ்க்கையை கடைசி 5 நிமிஷத்திலேயோ கடைசி 10 நிமிஷத்திலேயோ கர்த்தர் பேசிவிட மாட்டாரா என்று சொல்லுகிற வாஞ்சையோடு நேரத்தோடு போராடி ஓடி வந்து இங்க இருக்கிறத என் கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல சின்ன பிள்ளைங்க எப்படி ஆகணும்னு விரும்புவாங்க, பெரிய ஆட்களை ஆகணும்னு விரும்புவாங்க. ஆனா பெரிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, நான் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் பாஸ்டர், நான் இன்னும் வாலிபனாவே இருந்திருக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சின்னதா இருக்கிறவங்களுக்கு பெருசாகணும், நேரம் ஸ்பீடா போகணும்னு ஆசை. வயசானவங்களுக்கு இன்னும் ஒரு தலைமுறையை பார்த்துட மாட்டோமா, இன்னும் ஒரு பிள்ளைய கூட பார்த்துட மாட்டோமா என்று சொல்லுகிற ஒரு ஆசை. ஆண்டவரே, நேரம் கொஞ்சம் மெதுவா போகட்டும், காலம் கொஞ்சம் மெதுவா போகட்டும்,
10th படிக்கிற பிள்ளைங்க எப்பதான் நாங்க என்ன சொல்லுவாங்க 12th போவோமோ, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே ஆசை. ஏன்னா இங்க சொல்லி வச்சிருப்பாங்க, நீங்க 10th போயிட்டீங்கன்னா 12th போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடி, அவ்வளவும் பொய். ஆமே ஆமே. உடனே இந்த அடிக்கு பயந்தே இவங்க சொல்லுவாங்க, நான் எப்படியாவது சீக்கிரம் வளர்ந்துட மாட்டேன்னா, வளர்ந்தா எனக்கு அடி கிடைக்காம தப்பிச்சிடலாம். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் டீச்சர் மட்டும்தான் அடிப்பாங்க. ஆனா நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஹல்லேலூயா. +2 வந்துருச்சுன்னா அம்மாவும் அடிப்பாங்க, பாஸ்டரும் அடிப்பாரு, ஊர்ல உள்ளவங்களும் அடிப்பாங்க, டீச்சரும். இது இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, நான் வளர்ந்துடணும். இப்ப வளர்ந்துட்டாங்க. உடனே காலேஜுக்கு போறவங்களுக்கு என்ன ஆசை, எப்படியாகிலும் சீக்கிரம் இந்த காலேஜை முடிச்சு நான் ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. என் பிறந்தேன் நாதா உலகத்தில, எதற்காக பிறந்தேன், தாங்க முடியல வேலைய, தாங்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில. பாஸ்டர் நைட் டியூட்டி போடுறாங்க, பாஸ்டர் எக்ஸ்ட்ரா டியூட்டி போடுறாங்க, பாஸ்டர் இன்கிரிமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். அது ஒரு கவலை. இது எல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்து ஒரு ஆசை வரும் பாருங்க. வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் வந்தாச்சு, ஆண்டவர் எனக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணி தரணுமேன்னு சொல்லி அழுவாங்க. திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்காக அழுவாங்க, திருமணம் ஆனவங்க திருமணத்தினாலேயே. ஹல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சிலர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு தர மாட்டாரான்னு அழுவாங்க. அந்த வீடு கிடைச்சிருச்சுன்னா வீடு கட்டி முடிக்க முடியலையேன்னு சிலர் அழுறவங்க இருப்பாங்க. அந்த வீடும் கட்டி முடிச்சாச்சுன்னா வீடு கட்டின லோனை கட்ட முடியலையேன்னு அழுவாங்க. அந்த லோனையும் கட்டி முடிச்சாச்சுன்னா கட்டின வீட்டுல சமாதானமா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கான உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே உண்டு. 5 வயசான பிள்ளைக்கு தன்னுடைய 5 வயசுக்கான உபத்திரவம் உண்டு. 50 வயசானவங்களுக்கு தங்களுடைய 50 வயசுக்கான உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவ பிள்ளையே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரியவைகளை செய்வான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது போல, நீங்கள் இந்த உலகத்தின் உபத்திரவங்களோடு மாண்டு போகிறவர்களாய், உலகத்தின் உபத்திரவங்களோடு இந்த நேரத்தோடு போராடி தோற்று போகிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வைப்பது இல்லை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். தேவனுடைய 2வது வருகையை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நேரங்கள் நாம் எதற்காய் வாழ்கிறோம் என்று சொன்னால், எப்படியாகிலும் வாழ்ந்து தேவனுடைய சமூகத்திற்கு போயிடணும். ஒன்னில் மரணம், இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வருகை. இந்த 2க்குமான நேரத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த நேரத்தோடு நாம் போராடுகிற வேளையிலே அநேக வேத ஆராய்ச்சியாளர்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அவர்களுடைய காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் தெளிவாய் சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ அநேக சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒரு பொருள் பூமியில் இருந்திருக்கிறது. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த உலகத்தினுடைய வயது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6000 ஆண்டுகள். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6024 வருஷம். தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின நாளிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம், ஆபிரகாமில் இருந்து தாவீது வரைக்கும் 1000 வருஷம்,
தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அடுத்த 1000 வருஷம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்றைக்கு நாம் வாழுகிற 2024 வருஷம். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆகுது? 6024 வருடங்கள். அப்போ இதை எதோட கம்பேர் பண்ணி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தை, இந்த உலகத்தை அவர் உருவாக்கும் பொழுது 7 நாளைக்குள் உருவாக்குகிறார். 7 என்பது அது பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 என்பது நிறைவை குறிக்கிறது. இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 ஆண்டுகளை போலவும் இருக்கிறது. வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? ஹல்லேலூயா. வாசிச்சிருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். உடனே பைபிளை இப்பதான் பேக்ல இருந்து படப்படான்னு எடுக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்குதா? 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் இருக்கிறது. ஆனபடியினாலே இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக இயேசு இந்த 7வது நாளிலே நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை 6000 7000 ஆண்டுகளாய் கடந்திருக்கலாம். அவருடைய பார்வைக்கு இது வெறும் 6 நாட்களாய் இருக்கிறது. 7வது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தது போல எந்த நேரத்திலே வேண்டும் என்றாலும் அந்த எக்கால சத்தம் வானத்திலே தொனிக்க கூடும். தேவ பிள்ளையே, எந்த நேரத்தில் என்றாலும் சரி, நம்மளை ஒன்னில் மரணம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வருகை சந்திக்க இந்த கடைசி நாட்களாய் நமக்கு வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்களும் ஆயத்தப்படணும், பிறரையும் ஆயத்தப்படணும். அநேகரை பார்த்தீங்கன்னா அநேகரை ஆயத்தப்படுத்துவாங்க, அநேகரை சபையோடு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சு போட்டுருவாங்க. ஆமென். பார்த்திருக்கிறீங்களா? அநேக சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர், இந்த உலகத்துல நேரத்தை கொடுத்த ஆண்டவர், இப்போ இந்த நேரம் நமக்கு, இந்த நேரத்துக்கும் நமக்கும் தான் இப்ப பிரச்சனை. ஏன்னா நேரம் நம்மளை விட வேகமா ஓடிட்டு இருக்குது. நேரம் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை சில நேரங்களில் நினைத்த நேரத்தில் நம்ம கையில வரமாட்டேங்குது. நேரத்தோட போராடுறோம். ஒரு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் கையில வர்றது மாதிரி இருக்குது. அடுத்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சம்பளம் எங்க போயிருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நேரத்தோடுள்ள போராட்டம் இப்படி வரும் பொழுது நம்முடைய மனதுல தானாக ஒரு கலக்கமும், ஒரு பயமும், ஒரு சோர்வும் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கலக்கம் வருகிற நேரத்தை பார்த்துதான் சத்துரு போராட ஆயத்தமாயிருப்பான். நீங்கள் எப்போ கலங்குவீங்க, நீங்க எப்போ பயப்படுவீங்க, நீங்க எப்போ ஒரு சூழ்நிலையை பார்த்து, ஒரு காரியத்தை பார்த்து கலங்கி திடமனதா இல்லாமல் பயமுள்ள மனதோட இருப்பீங்க என்று சொல்லி சத்துருவானவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் போட்டு போட்டு அவன் காத்து கொண்டிருப்பான். நம்ம வாசிக்கும் பொழுது வேதத்திலே ஆதியாகமம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆமென். இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல போய் இந்த காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமென். வேகமா வேகமா நேரம் நமக்கு முன்னாடி ஓடுது. ஆமென். மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அநேகரோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அதை தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஏன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கும் பொழுது வார்த்தை நதியை போல மலையை போல வந்துட்டே இருக்கும். அதை என்னால உணர முடிகிறது. அநேகருடைய இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க முடிச்சு போகும் பொழுது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சூரியன் அவங்க யுத்தம் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் மறையாம நின்னுது தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக அப்படிப்பட்ட சில காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆமேன் சொல்லும் பொழுதே, இதை கேட்கும் போது ஒரு ஆமேன் சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கலக்கம் வந்துருது, ஒரு பயம் வந்துருது. எதுக்கு கலங்குறோம்? எதுக்கு கலங்குவோம்? நாளைக்கு எனக்கு
ஒரு கடன்காரன் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பா, ஏசப்பா நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸு, நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. இதுல நம்ம பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை விட அதிகமா டாக்டருக்கு வார்த்தையை நம்பும். ஒரு நாள் ஒரு தாயார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் அந்த மகனுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நீங்க என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். ரகசிய வருகை எதுவும் வரலையே? ஆமென். இருக்கிறீர்களா? ஆமென். நான் திடீர்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த உடனே ரகசிய வருகையில சிலர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டீர்களோ என்று சொல்லி என் மனதில் ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஆமென். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, இங்கே தான் இருக்கிறீங்க. ஆமென். உங்களே தட்டி பாருங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆமா, ஹல்லேலூயா. விழிப்பா கேளுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகள். ஆமென். இது கட்டுக்கதை அல்ல, இது ஒவ்வொன்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள். ஆமென். இப்போ இந்த தாயார் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் என் பிள்ளைக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியலை, என் பிள்ளை பிழைப்பானா பிழைக்க மாட்டானா எனக்கு தெரியலை. உடனே டாக்டர் சொல்றாரு, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, உங்க பிள்ளை பிழைச்சிடும். இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு மனசுல என்ன தோணும்? முதல்ல, அப்பா என் பிள்ளைக்கு. உடனே இந்த தாயார் என்ன பண்ணாங்க, சரி என் பிள்ளைக்கு தான் ஒன்றும் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயார் வேலைக்கு போயிட்டாங்க. 3 நாள் வேலைக்கு போய் 2-3 நாட்கள் வேலைக்கு போய் மகனுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, மருத்துவ செலவுக்கான காரியங்களை, பணங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு இந்த தாயார் போய்விட்டார்கள். திடீர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அழைப்பு வருகிறது, உங்கள் மகன் மரித்து விட்டான். உடனே இந்த அம்மா ஓடி வந்து டாக்டர்கிட்ட வந்து நின்றுட்டு கேட்கிறாங்க, டாக்டர் என் மகன் மரித்து போவான் என்று சொல்லி நீங்க எனக்கு நேரமே சொல்லி இருந்தீங்கன்னா நான் இன்னும் 2 நாள் கூட என் பிள்ளை கூட இருந்திருப்பேனே, நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேனே, என் பிள்ளையோடய இருந்திருப்பேனே. உடனே அந்த டாக்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்க திரும்பவும் வருத்தப்படுறத நான் விரும்பல, அதனால தான் அவன் நல்லா தான் இருக்கிறான் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே சொன்னேன். மனுஷனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயங்களை கலங்க பண்ணுகிறது. மனுஷனுடைய வாக்குகள் ஒருவேளை கொடுத்த வாக்கை போல நடக்காமல் மாறிவிடுகிறது. மனுஷன் சொன்னது மாதிரி நடக்கல நம்ம வாழ்க்கையில ஒண்ணும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் நினைத்தது நடக்கும், அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும். இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலைகளோடு எந்த இடத்திலே உட்கார்ந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாலும், நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட தேவன் மேல் நம்பிக்கை வைக்க, என் தேவனையே இயேசுவை சார்ந்து நிற்க நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னால், உங்கள் சூழ்நிலைகளுக்குள் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமானவராயிருக்கிறார். ஒருவேளை கடைசி மணி பொழுது நின்று கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மனுஷனை நம்ப வேண்டாம், மனுஷனை நம்ப வேண்டாம், தேவனை நம்பி நிற்கிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது 12 சீஷர்களை நம்பி நின்னதை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஆமா பிரதர், பார்த்துட்டே தான் பிரதர் இருக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? அவர் யாரை நம்பி நின்றார்? தன்னை அனுப்பின பிதாவை நம்பி, பிதாவை நம்பி. ஓ, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிற ரகசியத்தை சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை நம்மால் சென்றடைய முடியும். ஆமென். பிதாவுக்கு போன் பண்ற டயல் நம்பர் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அந்த டயல் நம்பர் என்ன தெரியுமா? இயேசு. இயேசுவுக்கு கால் பண்ணீங்கன்னா பிதாட்ட உங்களால பேச முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இவர்கள் மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள்.
தேவைப்படுற நேரத்துல தேவைப்படுற விதத்துல 3 பேராகவும் செயல்பட முடியும், ஒரே நபராகவும் செயல்பட முடியும். ஆமென், ஆமென். அப்ப இந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையில நாளைய தினத்தை குறித்த கவலை. 2 பேதுரு நீங்க வாசிக்க வேணாம், 2 பேதுரு 3:8 வாசிக்கும் பொழுது நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் நாளை தினத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படட்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே நாளைக்கு காலையில எழும்பி நான் என்ன பண்ணுவேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவி சமைப்பாங்க. சமைக்கும்போது முந்த நாள் ராத்திரியே அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், உபத்திரவம் ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன்னா எனக்கு பிடிச்சது மாதிரி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன். இப்போ மாறிடுச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்றேன். ஆமென். எல்லாரும் மாறுறது எப்போதான் மாறுவாங்க? கல்யாணத்துக்கு. ஆமென். ஏன்னா அதுக்கு அடுத்து சில கணவன்மார் இருக்கிறாங்க, எப்படிதான் இருந்தாலும் சரி. சிலர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடும்போது இந்தியன் மேப் மாதிரி சப்பாத்தி சுடுவாங்க, பாகிஸ்தான் மேப், வேர்ல்டு மேப் மாதிரி எல்லாம் சப்பாத்தி சுடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் சப்பாத்தி கல்லுக்குமே வித்தியாசம் தெரியாம சப்பாத்தி சுடுவாங்க. ஆனாலும் சில நல்ல கணவன்மார் இருக்கிறாங்க, சூப்பரா இருந்ததுமா, இத போல ஒரு சப்பாத்திய என் உலகத்துல பார்க்கவே. நிறைய ஆண்களுடைய குமுறலின் சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. எப்படி பாஸ்டர்? ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா அது அழகா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிட்டுருவாங்க. இதே மாதிரி தான் மனைவி என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு காலையில என்ன பண்ணணும், நாளைக்கு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், நாளைக்கு மத்தியானம் என்ன பண்ணணும், நாளைக்கு நைட்டே உட்காந்து ஒரே பிரச்சனை. காலையில கிச்சனுக்கு போகணும், எதை செய்யணுமோ ஒருக்கா கிச்சனுக்கு போவாங்க, திரும்ப வருவாங்க, நான் நாளைக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யுமா, இல்லை நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும், சரி நீ என்ன பண்ணணும், சப்பாத்தி சுட சொல்லி அனுப்பிட்டா. திரும்ப போயிட்டு சப்பாத்தி சுட்டா சில டைம்ல நல்லா வராம இருந்ததுன்னா, ஆமென். நாளைய தினத்துக்குரிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாளைய தினத்தைக்குரிய கவலை நம்மளை அதிகமாய் நெருக்குகிறது. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வித்தியாசமான அற்புதம், அதை நீங்க அற்புதம் எடுத்துக்கிறீங்களா இல்லை இழப்புன்னு எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. கடந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்டிங்க்கு போகும்போது, மீட்டிங்க்கு போயிட்டு வண்டியை கொடுத்து விடுற வழியில என்ன ஆயிட்டுன்னா, வண்டி ஓட்டிட்டு வந்தவங்க என் வண்டியை ஒரு இடத்துல தட்டிட்டாங்க. எனக்கு அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா, சரி வண்டி தானே பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே மீட்டிங் போயிட்டு மீட்டிங்கான காரியத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தேவை வருகிறது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, எனக்கு அந்த காசு கண்டிப்பாக அன்னைக்கு வேணும். யார்கிட்ட போய் எனக்கு யார்ட்டையும் கேட்குறதும் பிடிக்காது, ஊழியத்துக்கானாலும் சரி ஊழிய விஷயங்களுக்கானாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி யார்கிட்டையும் கேட்கறது பிடிக்காது. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, இது உங்கள் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை கிடையாது, நடத்தணும்னா இது செய்யணும்னா நான் கொடுக்கலைன்னா உங்கள் பேருக்கு தான் அவமானம், எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் எனக்கு பாட்டுக்கு போயிட்டேன். ஒரு தேவை வரும்பொழுது திடீர்னு சொல்லிட்டு வண்டியை தட்டுன அந்த பிரதர் கால் பண்ணி, உங்கள் அக்கௌண்ட்டில் நான் கொஞ்சம் காசு போட்டிருக்கிறேன், அது அவ்வளோ வண்டி சரியாக்க போதுமான்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன் சரி பிரதர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு அன்னைக்கு எவ்வளோ ரூபாய் தேவையோ அவ்வளோ ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் அவர் அனுப்பி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரத்திலே தீமை என்று நினைக்கிற சில காரியங்களை கர்த்தர் என்றைக்கோ ஒரு நாள் நம் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வேணா கவலைப்பட்டிருக்கலாம், எனக்கு டென்ஷன் வந்திருக்கிறோம், ஆனா ஆண்டவரை நம்பினபடியால் ஆண்டவர் என்னைக்கு தெரியுமா, எத்தனையோ வாரத்துக்கு முன்னாடி என் மகனுக்கு இன்னைக்கு ஒரு தேவை வரும் என்கிறத அறிஞ்சு ஏதோ ஒரு விதத்துல அந்த பணத்தை கர்த்தர் கையில கொடுக்கலையா தேவ பிள்ளையே. நான் பணத்தை குறித்து மேன்மையை பாராட்டுகிறவர்கள் அல்ல, தேவனை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் நம் வாழ்க்கையில் அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்கள்.
ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அழகா ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதத்தை செஞ்சார். ஆமென். இதே போல நீங்க கவலைப்படாம இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரையே நம்பி இருந்தீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இப்போ ஏதேன் தோட்டத்திற்கு வரும் பொழுது கவனிக்கிறீங்களா? ஆமா, என்னைய பாருங்களேன், என்னைய பாருங்களேன். ஆமா, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கா? ஹல்லேலூயா. எங்களே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க தூங்குறீங்களா முழிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு அப்பந்தான் தெரியும். நீங்க எப்படி பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், அது வேற விஷயம். ஆமென். இப்ப ஏதேன் தோட்டத்துக்கு போகும் பொழுது ஆதியாகமம் 6வது வசனம் அதனுடைய 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3 அதனுடைய 1 முதல் 6 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிசாசானவன், இங்க என்ன பார்க்குறீங்களா? ஆமா, நீங்க அப்புறமா எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் இதை வசனத்தெல்லாம் வாசிக்கணும், சரிங்களா? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா, சொன்னதெல்லாம் அப்படியே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், பார்க்கணும். ஒவ்வொரு செய்திக்கு அப்புறமும் இது தேவனுடைய சத்தியம் தானா, உண்மைதானா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆமென். பாப்பீங்களா? பாப்பீங்களா? இப்ப ஏதேன் தோட்டத்திற்கு போகும் பொழுது சத்துரு என்ன பண்றான்னு சொன்னா, பிசாசானவன் முதலாக ஏவாளை வஞ்சிக்கிறதை நம்மால் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா, நீங்க பார்க்கறத பார்த்தா நான் கீபோர்டை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை பிரதர். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு இந்த கீபோர்டை பார்க்க கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். கவனிங்க, எவ்வளோ முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கீபோர்டை மாத்தினா, அங்க ஒரு அண்ணன் நடந்து போயாச்சுன்னா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே சத்துரு பிசாசு என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், ஏவாளுடைய மனதை அவன் குழப்புகிறதை பார்க்க முடியும். என்ன சொல்லி குழப்புகிறான்? இந்த கனியை நீங்கள் புசித்தால், அது 5-6 வசனம் நினைக்கிறேன். இந்த கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் மாறிவிடுவீர்கள். ஆண்டவர் கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனை படைக்கும் பொழுது, பிசாசு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அழகா தெரியுது, நன்மை செய்கிறவங்களா தான் உலகத்துல படைச்சிருக்கிறார். இப்ப சத்துரு என்ன பண்ணுகிறான், ஏவாளை வஞ்சித்து அவன் தந்திரத்து நிமித்தமாய் நன்மையை செய்து கொண்டிருந்த இடத்துல தீமைய சொல்லி கொடுக்கிறான். ஆமென். இப்ப சில பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது அநேக தாய் தகப்பன்மார் சொல்லுகிற ஒரு காமனான ஒரு காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பிள்ளைங்க கீழே விழுந்துருச்சுன்னா, இல்ல ஒரு யாராவது அவங்களை திட்டாங்கன்னா, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி விழுந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு அடிக்குடு மக்களே, அடிக்குடு மக்களே, அடி அடி, உங்களுக்கு தான் அடிக்கணும் முதல்ல. இது நன்மையாய் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவுகளுக்குள்ளே தீமையை உங்களை அறியாமல் புகுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. அங்க எங்க போகணும் எங்க போக கூடாது அதை சொல்லி கொடுக்கிறதற்கு பதிலா என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். அன்னைக்கு நான் இதை எங்கேயோ ஒரு இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க இதை கேட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் நீங்க கேளு. ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டுக்கு வாசல் பக்கத்துல போகும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, வெளியில நின்று விளையாண்டுட்டு இருந்தது. உடனே நாங்க உள்ள போகும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா ஒரு வார்த்தையை சொல்லிச்சு பாருங்க, எப்பா என் காதலினால தாங்கவே முடியல. அந்த வார்த்தையை ஒரு நல்ல குடிகாரன் கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசி நான் கேட்டது கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லிட்டு, அம்மோ பாஸ்டர் வந்திருக்காரு, அந்த பிள்ளைக்கு பாஸ்டர் இஞ்ச ஓடிவா. இது எங்கிருந்து வந்தது? தூய்மையாய் கர்த்தர் ஒரு சரீரத்தை படைத்திருக்கிறார். அதற்குள்ளே இந்த உலகம் தோன்றி அழகாய் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது.
எப்படி சத்துருவானவன் தீமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தந்திரத்தை அவன் அறிந்திருந்தபடியினால், தீமை செய்வது தேவனுக்கு அருவருப்பானது என்கிறதை பிசாசு அறிந்திருந்தபடியினால், இவன் என்ன செய்கிறான்? தந்திரமா மனதை குழப்பி, நீங்கள் நன்மை என்னது தீமை என்னது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, ஏன்னா இப்ப நானும் ஒரு தகப்பன், அதனால தைரியமா பேசலாம். எங்க வீட்டுல இதுவரைக்கும் பிள்ளைக்கு மொபைல் கொடுக்க மாட்டோம். இதுவரைக்கும் பிள்ளைக்கு முன்னாடி வச்சு என்ன பண்ண மாட்டோம், சண்டை போட்டு இருக்கிறோம். ஆனா பிள்ளைக்கு முன்பதாக வச்சு ஒரு நாளும் சண்டை போடக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக வைத்து உங்களுக்கு சண்டை போடணும்னு தோணுச்சுதா, பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கன்னா பாட்டி வீட்டுக்கோ பெரியம்மா வீட்டுக்கோ அனுப்பி வச்சுட்டு வீடை பூட்டி போட்டுட்டு மாறி மாறி, அதுக்குன்னு இன்னைக்கு போயிட்டு வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு அடுத்த வாரம் வந்து நிற்காதீங்க, அடுத்த மாதம் வந்து நின்றாதீங்க. ஹல்லேலூயா. ஆமே. அடுத்தது இப்படி ஒரு இது போட்டு எழுதிடுவாங்க, சண்டை பிடிக்க சொன்ன பாஸ்டர்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளுக்கு முன்பதாக, ஏன்னா அவங்க வளரும் பொழுது உங்களை பார்த்து தான் வளர்றாங்க, வேற இடத்துல இருந்து அவங்க படிக்க மாட்டாங்க. நாம் எதை செய்கிறோமோ அதை நம் பிள்ளைகள் செய்யும், நம் பிள்ளைகள் எதை செய்கிறார்களோ அதை அவர்கள் சந்ததி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சத்துரு இது அழகா சொல்லி என்ன பண்றான்னா, நீங்கள் தேவர்களை போல் மாறி விடுவீர்கள். ஆனா இவங்க மனதை குழப்பும் பொழுது சத்துரு என்ன பண்றான் தெரியுமா? ஒரு உண்மையை மறைச்சிடுறான். ஏற்கனவே இவர்கள் தேவர்களை போலத்தான் இருக்கிறார்கள். ஆமென். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லியாச்சுன்னா, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமா இருந்தும், அவர்கள் வஸ்திரம் தெரியாதவர்களா இருந்தும், தேவர்களை போல் இருந்தபடியினால், தேவனை போல் இருந்தபடியினால், தேவனுடைய சொந்த சாயல் உள்ளவர்களா இருந்தபடியினால், இவங்களுக்கு என்னது? அந்த நிர்வாணம் மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் பிசாசு நம்ம மனசுக்குள்ள சில வார்த்தையை சொல்லுவான். நீ இப்படியா மாறணுமா, நீ வாழாங்கம்மா தலையாகணுமா, இத பண்ணணும், இது போதாது, இன்னும் ஒருபடி கவனமா இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்புண்டு, உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறதற்கு பின்பதாக ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க இனி எக்ஸ்ட்ராவா ஒன்னு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் படைத்து வைத்திருக்கிறார். இனி புதுசா ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்து கிளம்பி வரணும்னு இல்ல. ஏற்கனவே கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். இனி புதுசா வல்லமை மேலிருந்து வரணும்னு இல்ல. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்குள் கிருபையையும் வரங்களையும் வல்லமையையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அத மனைவி சொல்லும் பொழுது சொன்னாங்க, நீங்க மூணாவது ஒரு நபரை தேடுறதுக்கு பதிலா தேவனிடத்திலே போகும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியத்தை பேசணும்னு எடுத்துட்டு வந்தேன். அதான் ஆண்டவர் ஒரே காரியத்திலிருந்தே மிக தெளிவாய் பேசுறதை என்னால பார்க்க முடிகிறது. ஆமென். சில நேரங்கள் நமக்கு குழப்பம் வரும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாய் அது மறைக்கப்பட்டு விடுகிறது. தேவனுக்கு சித்தம் என்ன தெரியுமா? ஒரு சுத்தமான சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. ஆனால் இவர்கள் செய்த தவறு நிமித்தமாய் அதுக்கு அடுத்த சந்ததிக்கு இந்த சத்துருவினுடைய தந்திரங்கள் அடுத்த சந்ததியை பிடிக்குது. எப்படி பிடிக்குது தெரியுமா? காயினும் ஆபேலும் தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் காணிக்கை கொண்டு போகிறார்கள். காணிக்கை கொண்டு போகும் பொழுது ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. உடனே என்ன வருது தெரியுமா? என் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னு சொல்லிட்டு ஆபேல் காயின் ஆபேலே. சில நேரத்தில் இந்த நம்ம தொடர்ந்து பேசும்போது ரெண்டு பேரும் அங்கே இங்கே மாறி வந்துடும். ஆமே. போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் நினைக்கிறேன், வீட்டுக்கு போனோடனே வைஃப் என்னை பார்த்து சொன்னா, அது ஆகாப் இல்லை ராகாப் இல்லை ஆகாபு
ஏன்னா ஸ்பீடா சொல்லும் போது அவங்களுக்கு ராகாபுன்னு கேட்டிருக்கும் போல இருக்கு. நான் ராகாபுன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமே, உடனே வீட்டுக்கு போனோன்னா அது ராகாப் இல்லை ஆகாபுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் சில கன்ஃபியூஷன், சில வார்த்தைகள் நம்மளை அறியாமல் உளறி வந்துடும். ஆமே, ஹல்லேலூயா. அதை நாங்கள் திருத்தி கொள்ளுகிறோம். ஆமே, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா காயின் இந்த ஆபேலை என்ன செய்யறான்? கொலை செய்யறான். ஆனா இதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? நேரம் அவங்க அம்மா அப்பாட்ட போய், கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சார், ஏன் காணிக்கைய ஏன் அங்கீகரிக்கல? எனக்கு சொல்லி கொடுங்க. நான் அடுத்த முறை நான் காணிக்கை போட போகும் பொழுது, அடுத்த முறை நான் பலி செலுத்தும் பொழுது என் குற்றத்தை நான் சரிபடுத்தி, நான் என்னை மாற்றி, உன்னை மாத்தன்னு சொல்லல, என்ன மாற்றணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்திருந்துன்னா அடுத்த முறை கர்த்தர் நிச்சயமாய் காயினுடைய காணிக்கையை அங்கீகரித்திருப்பார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதற்கு பதிலாக என்ன செய்தான்? அவன் கொலை செஞ்சுட்டு உலகத்துல நல்ல பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கணும்னு நினைச்ச இடத்துல முதல் கொலைகாரனை சரித்திரம் பார்க்கிறது. ஆமென். அதுக்கப்புறம் 2000 வருஷம் தாண்டி வரும் பொழுது ஆபிரகாமை குறித்து நான் ஏன் இப்படி கதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க எல்லாருக்குமே நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். சில வசனங்கள் சொன்னா சிலருக்கு புரியல அப்படின்றீங்க. அப்போ இன்னும் எளிமையா சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளவும் முடியும், எளிமையாக அதை இருக்கும். ஆமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதற்கு நீங்க வரும் பொழுது அதிலே ஆபிரகாமை குறித்து நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், நீ அங்க போகணும். இவங்க பிரயாணப்பட்டு போகும் பொழுது இந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? லோத்துவும் இந்த ஆபிரகாமோடு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது இந்த லோத்து என்ன செய்யறான் தெரியுமா? இந்த அழகா இருக்கிற சோதோம் குமோரா பட்டணத்தை பார்த்த உடனேயே என்ன பண்ணிடுறாரு? சோதோம் குமோரால டென்ட் அடிச்சு படுத்துடுறாரு. கன்ஃபியூஷன். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கன்ஃபியூஷன் இன்னைக்கும் இருக்குது. என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஒரு வேலையில உட்கார வச்சிருப்பார், ஏற்கனவே ஒரு நல்ல வேலையை கொடுத்திருப்பார். ஒருவேளை அதுல கொஞ்சம் சம்பளம் குறைவா இருக்கலாம், ஒருவேளை ஒரு 1000மோ 5000மோ 10000மோ சேலரி கம்மியாவே இருந்துட்டு போகட்டுமே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைகளை விட்டு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஆகா இது அழகா இருக்குதே, ஆகா இவங்க சொன்னது நல்லா இருக்குதே, நமக்கு கிடைச்சதை விட்டு அங்க இருக்கிறதுக்காக ஓடும் பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? அங்க இருக்கிறதும் கிடைக்காது, நம்ம கையில இருக்கிறதும் இழந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் உலகத்திலே நடக்கிற சூழ்நிலையிலே, உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் சில காரியங்களுக்கு விருப்பப்பட்டு அநேக நல்ல காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஆமென். இந்த உலகத்துல 3 விதமான ஆட்கள் உண்டு. ஒரு கூட்டத்தார் பணக்காரங்க, இன்னொரு கூட்டத்தார் ஏழைகள், இன்னொரு கூட்டத்தார் நடுத்தர மக்கள். இவங்க மேலையும் இல்லை கீழையும் இல்லை. ஆனா இவங்க என்ன தெரியுமா? மேல இருக்கிறவங்க, நல்ல பணம் இருக்கிறவங்க, எல்லாவற்றையும் தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லணுமா? ஆமென். அல்லேலூயா. நான் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. மேல நல்ல பணம் வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் வாங்கிடுறாங்க. பணம் இல்லாதவர்கள் நம்மளால எல்லாம் அது வாங்க முடியாதுப்பா சொல்லி அப்படியே இருதயத்தை தேய்ச்சி விட்டு அப்படியே இருந்துடுறாங்க. ஆனால் இந்த நடுத்தரத்தில் இருக்கிற மக்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? நம்மள மாதிரிப்பட்டவங்க தான். என்ன மாதிரிப்பட்டவங்க? நான் ஏன் உங்களை சொல்லணும், என்னதான் சொல்லணுமே? நமக்கு என்ன தெரியுமா ஆசை? அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குது. அவங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இத்தனை பேரை வச்சு கூப்பிட்டாங்க, இத்தனை பேரை வச்சு செஞ்சாங்க, அதனால நானும் என் பிள்ளைக்கு பர்த்டேய, அவங்க கல்யாணத்தை 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நடத்தினாங்க, அதனால என் பிள்ளை கல்யாணத்தை ஒரு 31 லட்சம் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஒரு 10 பவுன் தாலி போட்டாங்க, நான் அட்லீஸ்ட் ஒரு 11.25 பவுனாது நினைக்கிறோம் தெரியுமா? இவைகள் எல்லாம் நம்மை அழிவுக்கு பாதைக்கு நடத்தி கொண்டு போகிறது. ஆசீர்வாதங்களை விரும்புவது தவறல்ல,
ஆசீர்வாதம் வருவது தவறல்ல, அது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குறித்து சொல்லும் பொழுது அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம ஆசீர்வாதமாய் இருப்பதை அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் எப்போ ஆசீர்வாதமாக்கப்படுவோம் என்கிற ஒரு நாளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு இடையிலே சத்துருவானவன் மனதை குழப்பி அவங்கள பார்க்க வச்சு இவங்கள பார்க்க வச்சு கடைசியில் என்ன தெரியுமா நமக்கு மிஞ்சும்? நிறைய இஎம்ஐயும் நிறைய கடனும் தான் மிஞ்சும். நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. இதை நாம் மறந்து விடுகிறோம். ஆசீர்வாதமா இருக்க முடியல. அப்பா நம்ம ஜெபிக்கிறோம், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியல, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியல, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியல, ஏன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு ஒரு பதிலை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் மற்றவர்களை போல மாற ஆசைப்படாமல் தேவனை போல மாற ஆசைப்படுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களை தேடி ஒரு நாள் எல்லாம் வரும். உங்கள் சந்ததிகளை தேடி ஒரு நாள் எல்லாம் வரும். அதற்கான ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அநேகரை பார்த்து இருக்கிறேன், கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்திடுவாங்க. அதற்கு பிறகு பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க கூட முடியாம உட்கார்ந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. செலவு பண்ண வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது, சேமிக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. லோத்து என்ன செய்கிறான் தெரியுமா? தான் கண்டதை அடைய நினைக்கிறான். சித்தத்தை தேவன் இன்னும் லோத்து காத்திருந்தால், அந்த சோதோம் குமோர பட்டணத்திற்கு போகாமல் இருந்திருந்தால், லோத்துவினுடைய மனைவியை அவன் இழந்து போயிருக்க மாட்டான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அவனுடைய ஒரே ஒரு தவறு அவனுடைய மனைவி இழக்க வைத்தது. அவன் அந்த சோதோம் குமோர பட்டணத்திற்கு கொண்டு போன சில ஆசீர்வாதங்கள் அந்த சோதோம் குமோரோவோடு அழிந்து போனது. மறுபடியும் வெறுங்கையான நிலைமையில் நிற்கிறான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவனை நம்பி நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிற நீங்கள் வேலை இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற நீங்கள் உங்கள் சரித்திரத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்தை பார்த்து இருக்கிறேன், லோன் எடுத்து வீடு கட்டிடுவாங்க. லோன் எடுத்து வீடு கட்டிட்டு அவங்க வடிக்கிற கண்ணீருக்கு அளவே இருக்காது. பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கும். அவங்களிடத்தில் ஒண்ணு சொல்ல கூட நம்மளுக்கு முடியாது. கர்த்தர் நேரத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மனம் குழம்ப கூடாது தேவ பிள்ளையே. உலகத்தை நீங்கள் ஜெயிக்கும் பொழுது, உலகம் உங்களுக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும் பொழுது, உலகத்தின் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாய் வணங்கும் பொழுது, உங்களுக்கு முன்பதாய் ஒரு வாசல் திறக்கப்படும். நீங்கள் ஜெபித்தவைகள் உங்க கூட வரும் தேவ பிள்ளையே. அதுதான் ஆண்டவர் அழகா சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்க கூட வரும். ஆமென். உங்க தலை மேல கையை வச்சு நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த இன்டர்நெட் வழியா தொலைக்காட்சி வழியா பார்த்துட்டு இருக்கிற நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்னோடு கூட சேர்ந்து இந்த காரியத்தை நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் என்னை மாற்றும். என்னுடைய விருப்பத்திற்கு வாழ்ந்து என்னுடைய சந்ததிகளை நான் அழித்து விடக்கூடாது. என் சந்ததிகளுடைய அழிவை அல்ல, என் சந்ததிகள் வாழ்ந்திருப்பதை நான் காண்பேன். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தர் உங்களை தொடுகிறத பார்க்கிற உங்க தலை மேல நீங்க இருக்கிற இடத்துல
தேவ பிள்ளையே, உங்கள் சந்ததிகள் அழிவதை அல்ல, உங்கள் சந்ததிகள் வாழ்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருப்பதை அல்ல, உங்கள் சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்கள் நடப்பதை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் எத்தனை பேரோடு பேசிக்கொண்டு இருக்கிறா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கடனை சுமந்து இருக்கலாம், இதுவரைக்கும் இல்லாமையை சுமந்து இருக்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போகும் பொழுது ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு வெளியே போகணும். எந்த சூழ்நிலையிலையும் நான் கடன் வாங்க போக மாட்டேன். எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறீர்கள்? நான் கடன் வாங்க போக மாட்டேன் ஆண்டவரே, நான் கடன் அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி நிற்க மாட்டேன் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, அடுத்தவங்களை கை நீட்டி நின்று ஆசீர்வதிக்கப்படுவது ஆசீர்வாதம் அல்ல. உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து, உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதுதான் மெய்யான ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு மிக தெளிவாய் பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது. போதிக்கிறார் உங்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்தார். அவரை தேடி ஜனங்கள் வந்த ஒரே காரணம் தெரியுமா? அவருடைய பேச்சு கேட்க அழகா இருந்ததுங்க. அவர் பார்க்கிறதுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி மாறும் பொழுது உங்களை தேடி வர வேண்டியதெல்லாம் வரும். ஹல்லேலூயா. அநேகர் இந்த லோத்சனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அப்பத்தைக்கு அன்னைக்கு நடக்க வேண்டியதுக்கு வேண்டி சில தப்பு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் சின்ன வயசுலேருந்தே ஒரு வசனத்தை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? நீயோ, நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு உடனே, கடன் கொடுப்பாய். வசனமான சொல்லுது, அது எந்த இடத்துல இருந்து எனக்கு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு வசனம் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் அடிமை. கடன் வாங்குவது என்னது? ஒரு சாபம், ஒரு அடிமைத்தனம். கடன் வாங்குவது என்பது என்னதுன்னா நம்மளை வேதனைப்படுத்துகிற ஒண்ணு. சரியா? இப்ப நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ கடன் கொடுப்பது என்பது, உண்மையில கடன் கொடுக்கிறதுனா என்ன? 4 பேருக்கு வட்டி கொடுக்கிறதா? ஏக்கா இன்னைக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாவா தரேன், 10,500 ரூபாவா கூடுதல் ஒன்றும் தரேன்டா, வட்டி இல்லாத கடன். கூடுதல் ஒன்றும் தரேன்டா, ஒரு 10,500 10,1000 இல்லை ஒரு 11,000 போதும். இதா கடன் கொடுப்பது அல்ல. எப்படி ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லையோ, அதே போல, இங்க கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. ஆமா, அதே போல இன்னொருவரை நீங்கள் அடிமைகள் ஆக்குவதும் தேவனுக்கு விருப்பம் இல்லை. இப்ப எப்படி கடன் கொடுக்கணும்? ஒரு அவசரம் அழகா சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன். இதுதான் உண்மையான கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க அநேகர் நம்ம நினைக்கிறோம், ஆஹா நான் 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன், வேதத்தின் ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஒன்னும் வரல. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கேட்கிறாங்களா? அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அவங்கள அடிமைகள் ஆக்காதீங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, 10,000 கேட்கிற இடத்துல 2,000 இருக்குதா, 1000 இருக்குதா, இல்ல உங்களுக்கு அந்த 10,000 கொடுக்கிறதுக்கு திராணி இருந்ததுன்னா கொடுங்க, அதோட விட்டுருங்க. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்.
பரலோகம் எனக்காய் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 10,000 தான் கொடுக்கணும்னு இல்லை, 1000 போதும். ஓகே, அவ்வளோலாம் இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த இக்கட்டுல இது நிச்சயமா தேவைப்படும். இதை வச்சுக்கோ. இதுதான் வேதம் கூறப்பட்ட ஆசீர்வாதம். இதை செய்கிறவர்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். ஏன்னா இதை இவ்வளோ தெளிவா அடிச்சு பேசுறதுக்கான காரணம் தெரியுமா? என் வாழ்க்கையில இதைத்தான் நானும் செய்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. கேட்குறவங்களுக்கு என்னால் அவ்வளோத்துக்கு கொடுக்க முடியாது, என்னால் இவ்வளோ எல்லாம் தர முடியாது பிரதண்ட், அவ்வளோ இல்லை. ஆனால் என்னால் இந்த ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க, இது என்னோட ஒரு பிளெஸ்ஸிங்காக வச்சுக்கோங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பா. கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், அவ்வளோதான். கர்த்தர் வாசல்களை திறந்து என்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோத்து என்ன பண்றான்? அன்னைக்கு தேவைக்கு வேண்டி நிற்கிறான். ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்கிறான்? அது அல்ல, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருப்பது ஒரு காம்பவுண்ட் போட்ட இடம் அல்ல. ஓ, இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம். இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம். ஏதோ 5 சென்டில வீடு அல்ல, ஏதோ 2 சென்டில வீடு அல்ல, ஏதோ 3 சென்டில வீடு அல்ல. கர்த்தர் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் கொடுப்பார். அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். இப்ப பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் ஒரு மலை பக்கத்துல கொண்டு விட்டுட்டு சொல்றாரு, நேரா பாரு, லெஃப்ட்லயும் பாரு, ரைட்லயும் பாரு, பின்னாடியும் திரும்பி பாரு. நீ காண்கிற உன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீ பார்க்கிற எல்லாம் ஆபிரகாமுடையது. ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸுக்கு வர்றதுக்கு மனம் குழம்பாம திடமனதா இருந்து பார்க்கிறத பார்த்த இடத்துல சாடிராம, அதான் உங்களுக்கு நல்லா புரியுற பாஷை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்த உடனே இன்னா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விழுந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புறேன். நான் முடிக்கிறேன். நான் என் மெசேஜுக்குள்ள இன்னும் வரல, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இதை தான் பேசணும்னு விரும்பி இருக்கிறார் நினைக்கிறேன். ஆமென். அதுக்கு முன்னாடி டைம் முடிஞ்சிருச்சு. உங்களை ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா, நல்லா தெளிவா கவனிங்க, கண்ணை திறந்து கவனிங்க, கண்ணை மூடி தரிசித்து நீங்க கவனிக்க வேண்டாம், கண்ணை திறந்து வச்சே கவனிங்க, சரியா? ஒரு ராஜா உங்களை ஒரு பந்திக்கு இன்வைட் பண்ணியிருக்கிற. எதுக்கு? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ராஜா உங்களை ஒரு சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஓகே. இப்ப ராஜாவின் பந்தியில் என்னென்ன உண்டு? எல்லாம் இருக்கும். நான் கடந்த நாட்களில் கூகுளில் ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதில் ஒன்று வாசித்தேன். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மகாராணிக்காக இந்த உலகத்தில் இருக்கிற 120 வகையான உணவை ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு வேண்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்களேன். கூடி போனால் எவ்வளோ சாப்பிட முடியும்? 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சோறுக்கு மேலேயே இறங்க மாட்டேங்குது. 120 வகையாக பதார்த்தங்களை ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு வேண்டி இந்த ரூமுக்கு நீளத்துக்கு ஒரு டேபிளை போட்டு வச்சிருக்கிறாங்க. யாருக்கோ? சரியா? இதை உங்க மனசுல வச்சுக்காங்க. உங்களை பந்திக்கு கூப்பிடுறாங்க. நீங்க போற இடத்துல உங்களை ஒருத்தர் சொல்றாங்க, இன்னைக்கு தான் எனக்கு சேலரி வந்தது, வாங்க நம்ம உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஹோட்டலுக்கு போவீங்களா, இல்ல ராஜா கூப்பிட்டு இருக்க ராஜா சாப்பாட்டுக்கு போவீங்களா? சிலர் சொல்லாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுருவேன் பாஸ்டர். சிலர் சொல்றாங்க
இல்ல ராஜாவினுடைய சாப்பாடு. அப்போ இந்த இடையில வருகிற சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண தெரியுமா, அந்த ராஜ போஜனத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியாம நம்ம வயரை நிறைச்சிடும். இங்கேயும் சாப்பிட்டுட்டு அங்க போக முடியும், இங்கேயும் சாப்பிடலாம், அங்கேயும் போய் சாப்பிடலாம். ஆனா அதை முழுமையாய் அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒன்ன கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் நக்கி சாப்பிட்டுட்டு தான் வர முடியுமே தவிர முழுமையான போஜனத்தை சாப்பிட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும். உங்களுக்காக ஒரு பெரிய பந்தி அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கான தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நடுவில் வருகிற சில அற்ப காரியங்களுக்காக, அதற்கு நடுவிலே வருகிற சில சின்ன சுகங்களுக்காக, அதற்கு நடுவிலே வருகிற சின்ன நம்முடைய சரீரத்தினுடைய ஆசைகளுக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் மனம் எதற்கும் கலங்கக்கூடாது. உடைய இருதயம் எதை பார்த்தும் என்ன பண்ணக்கூடாது, ஓடிடக்கூடாது. ஸ்ட்ராங் ஹார்ட்டடா இருங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, திடமனமா இருங்க. உங்களுக்கு கிடைக்கிறது வரைக்கும், நீங்க பார்க்கிறது வரைக்கும் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அவர் கொடுக்கிற வரைக்கும் விடாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். யாக்கோபு போகும்போது ஏமாத்துக்காரன் பேரோட டேகோட போனா, திரும்பி வரும் பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை இந்த இடத்தை விட்டு நான் விடவே மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த பர்வதத்தில் இருந்து நானும் இறங்கி போக மாட்டேன், நீங்களும் இறங்கி போக முடியாது என்று சொல்லி சாபத்தோடு சென்றவன் திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது ஆசீர்வாதமாய் வந்தது போல இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சில நன்மைகளை பேசுகிறேன். சாபத்தோடு வெளிநாட்டிற்கு போயிருக்கலாம், சாபத்தோடு வேலைக்கு சென்றிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி வருதல் உண்டு, ஒரு திரும்பி வருதல் உண்டு. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பி வரும் பொழுது இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உழைத்ததற்கான பலன், பிரயாசத்திற்கான பலன், நன்மைக்கான பலன் உங்களை தேடி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தால் நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு, ஆமென் சொல்லி கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. எதுவும் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க கூடாது. நன்மைகள் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க கூடாது. வறுமை கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க கூடாது. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கொள் பிள்ளையே, பெற்றுக்கொள் பிள்ளையே. உங்களுடைய பெயர் மாற்றம் பண்ணப்படுகிறது, உங்கள் பெயர் மாறுகிறது. உரபா கவரபா சகதரபா கவலகதியா. எஸ் 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 ஜீசஸ். உரபா கவலதரபா கவலதயா தபலபா. ஓ ஆமென். போகும் பொழுது எத்தன் என்கிற பெயர், போகும் பொழுது ஏமாற்றுக்காரன் என்கிற பெயர், ஒரு திரும்பி வருதலை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எழுதுகிறார். எந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் விழுந்தீர்களோ, எந்த இடத்திலிருந்து நீங்க விழுந்தீங்களோ, கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாகி கிடக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த திரும்பி வருதலின் நேரத்தில், அந்த திரும்பி வருதலின் காலத்தில் போன வண்ணமாய் அல்ல. இயேசுவே, போன வண்ணமா நீங்க திரும்ப மாட்டீங்கம்மா. நீங்க போன வண்ணமா உங்களுடைய பிள்ளைகள் போன வண்ணமா திரும்ப மாட்டாங்க. வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைகள், உங்க வருமானங்கள் இல்லைன்னா நல்ல இருந்தவங்க குடும்பம் தரைமட்டமாய் போய் கிடக்கலாம். திரும்பி வருதல் இருக்கிறது.
ரபந்தினி. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருக்கும். சொல்லுங்க, மழைக்கா ஓ காத்திரு. பயிர் போல, பயிர் போல நான் காத்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. சொல்லுங்க, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, உயிரே. எல்லாரும் அப்படி நம்ம எழுப்பி நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் எழுப்பி நின்று நேரம் எல்லாரும் எழுப்பி நின்று, தேவ பிள்ளையே, நம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தேவனை மாத்திரம் நோக்கி நாம் ஓடும் பொழுது எல்லாம் உங்களை தேடி வரும். தேவ பிள்ளை, ஒருவன் தன் ஜீவனை தேடினால் அவன் அந்த ஜீவனை ஒருவேளை நஷ்டப்படக்கூடும். ஒருவன் ஆசீர்வாதத்தை தேடினால் அந்த ஆசீர்வாதத்தை இழக்க கூடும். ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது. தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, தேவனை ஜீவனாய் கொள்ள நீங்கள் ஆயத்தம் என்று சொன்னார், தேவனுக்காய் நீங்கள் வாழ ஆயத்தம் என்று சொன்னால், உங்க குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை, உங்கள் பிள்ளைகளை, பிரிந்து போயிருக்கிற உங்க குடும்பத்தை, நீங்கள் இழந்து போயிருக்கிற சில நன்மைகளை, உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு போன சிலவற்றை தேவனை விசுவாசித்து அவருக்காய் வாழ ஆயத்தம் என்று சொன்னால், கர்த்தர் அவைகளை உங்கள் கரங்களிலே கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுடைய தனிப்பட்ட இருதயத்தில் நீங்க இறங்கி வாங்க. எங்க ஆலயத்தில் நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க, எங்க கூடவே இருங்கப்பா. ஒரு நொடி பொழுதிலும் கூட எங்களை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு மேகத்தை போல கர்த்தர் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக, கர்த்தர் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு நேரம் செலவு செய்யும் பொழுது, நீங்கள் தேவனிடத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, வேத வாசிப்பிலே தரித்திருக்கும் பொழுது, என் கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு போஜனம் பண்ணுவார். நீங்கள் அவரோடு பேசும் பொழுது அவர் உங்களிடத்திலே பேசுவார். நீங்கள் அவரிடத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் சூழ்நிலைகளிலே உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவரே, பாரத்தோடு வந்திருக்கிற, வேதனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற
ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வேதனைகள் புரட்டப்படுவதாக, இவருடைய சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக. நான் இந்த கடன் பாரத்திலே சிக்கி மீள முடியாமல் இருக்கிறேனே, நான் இந்த அவமானத்திலே சிக்கி மீள முடியாமல் இருக்கிறேனே, எனக்கு விரோதமாக சிலர் கூட்டம் கூடுகிறார்களே, நல்லா இருந்த என் வாழ்க்கையை, என் பெயரை இவர்கள் கெடுத்து போட்டார்களே என்று சொல்லி பாரத்தோடு வேதனையோடு யார் யாரெல்லாம் இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, என் கர்த்தர் இவர்களோடு இறங்குவீராக. என் பிள்ளைக்கு ஒரு நன்மை நடக்காதா? என் மகனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா? திருமண காரியங்கள் ஒழுங்காகாதா? வேலை காரியங்கள் ஒழுங்காகாதா என்று சொல்லி காத்து வந்திருக்கிற, பார்த்து வேண்டிக் கொண்டிருக்கிற அன்பு தாய் தகப்பனுக்கு அவர்கள் விரும்புகிற நன்மையை அவர்கள் கரங்களிலே கொடுப்பீராகப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்குவதாக ராஜா. தேவனுடைய கிருபை இவர்கள் மேல் இறங்குவதாக. இன்றைக்கு ஜெபத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு ஒரு தூதன் இன்றைக்கு அனுப்பப்படுவானாக. அவருடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த தூதன் ஒரு தூபமா எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஏஞ்சலை உங்கள் குடும்பத்திற்கு அனுப்பி ஜெபிக்கிறேன். ஒரு ஏஞ்சலை உங்க வீட்டுக்கு அனுப்பி ஜெபிக்கிறேன். உங்க விண்ணப்பங்களை சுமக்கிற ஒரு தூதனை இப்பொழுதே அனுப்புகிறேன், இப்பொழுதே அனுப்பி ஜெபிக்கிறேன். அந்த தூதன் உங்கள் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகிறார். அந்த தூதன் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகிறார். அது பதிலாய் சில நாட்களிலே, சில மாதங்களிலே, சில ஆண்டுகளிலே உங்களுக்கு வரும். விசுவாசிக்கிற பிள்ளைகள், விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஜெபிங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் கேளுங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இதை பார்க்கும் பொழுது என்ன சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, இப்ப ஒரு நிமிஷம் நீங்க தேவனுடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை திறந்து, அப்பா இறங்கி வாங்க, உங்க தூதன் அனுப்புன்னு சொன்னீங்க, என் தூதன் அனுப்புங்க, ஒரு ஏஞ்சலை அனுப்புங்க. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, ஒரு ஏஞ்சலை அனுப்புங்கப்பா, ஒரு ஏஞ்சல் அனுப்புங்கப்பா. என் ஜெபத்தை தாங்கி கொண்டு போகிற ஒரு ஏஞ்சல் அனுப்புங்கப்பா. ஜெபிங்க பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். நீங்க ஜெபிங்க, நீங்க கேளுங்க. போன மாதம் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஒரு திறந்த வாசல், இந்த 7வது மாதம் முதலாக ஒரு திறந்த வாசல். அந்த போன மாதம் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் மறுபடியும் நினைவு கூறுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதவர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. போன மாதம் திறந்த வாசல் என்று சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் உங்களிடத்திலே பேசுகிறார். அந்த திறந்த வாசல் இந்த 7வது மாதமும் இருக்கும். அந்த திறந்த வாசல் இந்த 8வது மாதத்தில் இருக்கும். அந்த திறந்த வாசல் 9வது மாசமும் இருக்கும். இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாக சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நீங்கள் சுகந்தரிப்பீர்கள். இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாக திறந்த வாசல்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டினுடைய கடைசிக்கு முன்பதாக 2024 முடிவதற்கு முன்பதாக சிலவற்றை உங்கள் கரங்களிலே நீங்கள் சுகந்தரிப்பீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அதற்கான அடையாளம் தோன்ற போகிறது மகளே, அதற்கான அடையாளம் தோன்ற போகிறது மகளே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற தாய் தகப்பன்மாருக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் பிள்ளைக்காக நீ பண்ணின வேண்டுதலை நான் கேட்டேன். உன் சந்ததிக்காக நீ பண்ணின வேண்டுதலை நான் கேட்டேன். ரட்சிப்புக்காக உங்களுடைய கணவனுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, குடும்பத்திற்கான ரட்சிப்பு, உங்களுடைய சமுதாயத்துக்கான ரட்சிப்பு, அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்தில் உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் அவர் கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வருகிறார். ஒரு மனமாற்றம் உண்டாகிறது, ஒரு மனமாற்றம்
இடமாற்றம் உண்டாகிறது. குடி பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற கணவனை கர்த்தர் விடுவிக்கிறார். குடி பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற மகனை கர்த்தர் விடுவிக்கிறார். வியாதிக்கு அடிமையா இருக்கிற மகனை மகளை உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். பிசினஸிலே தோல்விகளை போட்டு அடிகளின் மேல் அடி, தோல்வியின் மேல் தோல்வி. எழுந்தேற்றம் இல்ல பாஸ்டர். காலையில போய் சாயங்காலம் 10 மணி வரை நாங்க நிக்கிறோம். காலையிலே வேலைக்கு போய் எங்கள் நாட்கள் முழுவதும் நான் வேலை ஸ்தலத்திலேயே கழிக்கிறோம், எங்க பிசினஸுக்காகவே கழிக்கிறோம். ஆனா எங்களுக்கு முன்னேற்றமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒரு திறந்த வாசல். நீங்கள் தேவனை விசுவாசித்து உங்கள் மனம் கலங்காமல் இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க ஆயத்தம் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, உங்கள் வருமானங்களை, உங்க பிசினஸ் அவர் பெருக பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. மீதம் எடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள், மாதம் முழுவதும் உழைத்தும் மாதம் முழுவதும் உழைச்சும் வேலை செஞ்சும் அந்த மாதம் முடியும் பொழுது ஒரு ரூபாய் கூட மீதம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உடா ரபலக துரபா சகதரபா ரீபல கதுனபல கதரபா எல்லாம் மருத்துவமனைக்கு சென்று விடுகிறது என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கான நன்மையை நான் செய்வேன். அன்றைக்கு 5000 பேர் கூடியிருந்த இடத்திலே கர்த்தர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தது போல உங்கள் கொஞ்சத்தை கர்த்தர் 100 மடங்காய் பலுக பண்ணுகிறார். 100 மடங்காய் பலுக பண்ணுகிறார். மீதம் 12 கூடைகள் நிரம்பத்தக்கதாக, மீதம் 12 கூடைகள் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்பட்டது போல அந்த 5 அப்பமும் 2 மீனும் 12 கூடைகள் மீதமாய் மாறினது. வெறும் 5 தான் என்கிட்ட இருக்கு, வெறும் 2 தான் என்கிட்ட இருக்குது என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், முடிவிலே 12 கூடைகள், 5 அல்ல, 10 அல்ல, 12 அல்ல, 12 கூடைகள், 12 கூடைகள் நிரம்புகிற நன்மைகளினால் திருப்தியாக்குவார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிலைநிறுத்து. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய கண்ணீரை தொடச்சு மாற்று. வந்திருக்கிற இதை கேட்டு கொண்டிருக்கிற, நான் தூரத்தில் இருக்கிறேனே, என்னால் வர முடியலையே என்று சொல்லி இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக என் கர்த்தர் ஒரு நன்மையை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு முதல் ஆதாமும் முதல் ஏவாளும் தீமை செய்ய பழகின பொழுது எங்களுக்காய் அனுப்பப்பட்ட அந்த 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே, அவரில் இவ்வளவேனும் கொஞ்சம் கூட தீமை இல்லை என்று சொன்னது போல நாங்கள் உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய கிருபைத்தார். எல்லா துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சிநேகம், ஐக்கியம், பாதுகாப்பு, வழி நடத்துதல் இன்று முதல் என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சமாதானத்தோட கடந்து போங்க. நீங்கள் சுமந்து வந்ததை இப்போ நீங்கள் சுமக்கவில்லை. சுமந்து வந்ததை அப்பாட்ட இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா போங்க. உங்களுக்கு அது நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.
அடுத்த மாதமும் நமக்கு இதே இடத்துல இந்த கூட்டங்கள் உண்டு. எல்லா சனிக்கிழமை, இரண்டாவது சனிக்கிழமை 8 மணியில் வைத்து இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து நிச்சயமாய் கலந்து கொள்ளுங்கள். தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் நன்மைகளை பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்சியெல்லாம் வாசிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. வருகிற நாட்கள் நான் உங்களுக்காக அந்த சாட்சிகளை வாசிப்பேன். God bless you all.